ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன லாங் வீடியோல நிறைய பேர் பாசிட்டிவான சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதும் படிக்கும்போதும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இந்த வீடியோல பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பத்தியும் ராசாத்திக்கு ஒரு 15 டேஸ் ஏர்லியராகவே நாங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணோம் அதை பத்தியும் அண்ட் இப்போ என்னெல்லாம் ஃபுட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்கிறத பத்தியும் பார்க்கலாம். ஜான் 8th வந்து ஒரு 6 o'clock மேல ஈவினிங் 6 o'clock மேல தான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஒரு 7-7:30க்குள்ள எல்லாமே முடிஞ்சு, ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு. ராசாத்தியை என்ஐசியூல வச்சிருந்தாங்க. என்ன வந்து ஒரு அப்சர்வேஷன் ரூம்ல வச்சிருந்தாங்க. ஒரு 9:30 இல்லை 10 o'clock வரைக்குமே நான் அங்கதான் இருந்தேன். ஒரு 10:30க்கு மேலதான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. பட் ராசாத்தி வந்து 1 or 2 hours வந்து என்ஐசியூல வச்சு எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகேலாம் நார்மலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கையில கொடுத்துட்டாங்க ராசாத்திய. ஸோ ராசாத்தி வந்து ரூம்ல தான் இருந்தாங்க. நான் வந்து அப்சர்வேஷன் ரூம்ல இருந்தேன். நான் ஒரு 10:30க்கு ரூமுக்கு வரும்போது ராசாத்தி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 6 hours எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு 1-1:30க்கு மேலதான் வந்து தண்ணியே குடிச்சேன். அப்பதான் நர்ஸும் வந்துட்டு மில்க் சப்ளை இருக்கான்னு செக் பண்ணாங்க. நார்மலா சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு மில்க் சப்ளை கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிற மாதிரி நர்ஸ் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணாங்க. நல்லாதான் இருந்துச்சு. அப்பவே வந்து ராசாத்திக்கு ஃபீட் பண்ணேன். ஆனா அவங்க குடிக்கவே இல்லை. லைட்டா மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ப இருந்தே வந்து கண்டினியூஸா நான் தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் மில்க் சப்ளை நல்லா இருந்ததுனால ஃபார்முலா ஃபீடெல்லாம் எதுவுமே கொடுக்கலங்க. நார்மலா ஸ்டார்டிங்ல இருந்தே பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் அவளுக்கு. ராசாத்தி வந்து மண்டே பிறந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல வெனஸ்டே வரைக்கும் இருந்தோம். வெனஸ்டே மார்னிங்கே எனக்கு வந்து சோர் நிப்பிள்ஸ் ஆயிருச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ராசாத்தியும் வந்து அவ்வளோக்கா லாச் பண்ற மாதிரியே தெரியல. ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் பயம் இல்லாம ஃபீட் பண்ணியிருந்தேன்னா அவங்களும் லாச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். எனக்கு பெயினா இருக்குன்னு பயந்துட்டே இருந்தேன். ஸோ அவங்களுக்கும் வந்து லாச் பண்ண முடியல கரெக்டா. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமாயிருச்சு. எனக்கு பெயினும் அதிகமாயிருச்சு. கரெக்டா அவங்க லாச்சும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கோஆப்ரேட் பண்ணாதான் அவங்களும் பண்ணுவாங்க. பட் என்னாலையும் பண்ண முடியல. எனக்கு பயம் தான் அதிகமாயிட்டே இருந்துச்சு. 5வது நாள் வந்து ராசாத்திக்கு கண்ணு ரொம்ப மஞ்சளா தெரிஞ்சு. ஸோ எதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்பதான் நிப்பிள் ஷீல்டு பத்தி தெரிய வந்துச்சு. சரி நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் பெயின் கம்மி ஆகும்னு சொன்னாங்க. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நிப்பிள் ஷீல்டு வச்சு ஃபீட் பண்ணும்போது ரொம்ப நேரமா ஃபீட் எடுத்துப்பாங்க. ஒரு 30 to 40 minutes, இல்லை ஒரு சில டைம் 1 hour கூட எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது எனக்கு பெயின் இல்லை, எனக்கு நார்மலா தான் இருந்துச்சு. போக போக வந்து எனக்கு சோர் நிப்பிள்ஸ் எல்லாமே சரியாயிருச்சு, நார்மல் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து நிப்பிள் ஷீல்டு இல்லாம ஃபீட் பண்றதுக்கு பயமா இருந்துச்சு. சரி ஓகே, இதுலயே வந்து நார்மலா தானே இருக்கு, நம்ம நிப்பிள் ஷீல்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 2 weeksக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட செக்அப் போகும்போது ராசாத்தியோட வெயிட் வந்து ஏறவே இல்லைன்னு சொன்னாங்க. பிறக்கும்போது 2.58 kg இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 week வந்து வெயிட் குறைஞ்சு அப்புறமா தான் ஏறும். ஆனா 2 weeksக்கு அப்புறமும் வந்து வெயிட் ஏறவே இல்லை. ஸோ நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணலாங்களான்னு கேட்டேன். அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களும் வந்து லாச்சிங் நல்லா இருக்கு, மில்க் சப்ளையும் நல்லா இருக்கு, ஆனா வெயிட் ஏன் ஏறவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஒரு 1 week பார்ப்போம், ஒருவேளை 1 week அப்புறமும் வெயிட் ஏறலன்னு நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அப்பவும் வந்து எனக்கு அப்பதான் தோணுச்சு, சரி ஓகே நம்ம நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து வெயிட் ஏறல. பிகாஸ் ஒரு டைம் ஒரு ஃபீடிங் செஷனுக்கே வந்து ஒரு 1 hour ஆகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப உறிஞ்சி அவங்க டயர்ட் ஆயிருவாங்க. பேபிஸ் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. ஸோ அதிகமா அவங்கனால வந்து உறிஞ்ச முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி அவங்க எவ்வளவு நேரம், ஒரு 1 hour 2 hours அப்படிங்கும்போது நடுவில் ஒரு 2 hours கேப் இருக்கும். திருப்பி 1 hour அவங்க வந்து உறிஞ்சணும் அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனாலதான் வெயிட் ஏறன்னு எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி இது என்ன பண்ணலாங்கிறப்ப நிப்பிள் ஷீல்டை வந்து வீண் பண்ணணும், அதாவது நிப்பிள் ஷீல்டு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பெயினா இருக்கும்னு பயந்துட்டே இருந்தேன். ஒரு 2-3 days யோசிச்சுட்டு ஒரு நாள் திடீர்னு சரி ஓகே நம்ம நிப்பிள் ஷீல்டு இல்லாம ஃபீட் பண்ணி பார்ப்போம், என்னதான் ஆகுதுன்னு பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணேன். கொஞ்சம் பெயினா இருந்துச்சு. பட் சோர் நிப்பிள்ஸ் எல்லாம் சரியானதுனால நார்மலா ஓகே, இனிமேல் ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. அப்ப இருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டா பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான். ஸோ நான் நிப்பிள் ஷீல்டு இல்லாம கொடுத்த ஒரு 1 weekலயே வந்து வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு 1 weekல 1/2 kgsக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனாங்க. ஸோ அதுல இருந்து ஓகே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து நிப்பிள் ஷீல்டு தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்ட்ரெயிட்டாவே ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 டேஸ்க்கு அடிக்கடி சோர் நிப்பிள்ஸ் வரும். ரொம்ப லைட்டா தான் இருந்துச்சு. அதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். வேற க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. வெறும் செக்ல ஆட்டின கோகோனட் ஆயில், அதுவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நியூ மாம்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். சோர் நிப்பிள்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வரும்னு தான் சொல்றாங்க. மேபி வராதவங்க லக்கி, பட் மோஸ்ட்லி வரும்னு தான் சொல்றாங்க.
ஒரு 10 to 15 டேஸ்ல கண்டிப்பா அது சரியாயிருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சரியாயிருது. சோர் நிப்பிள்ஸ்க்காக பயந்துட்டு நம்ம வேற வேற சாய்ஸஸ் தேட வேண்டியதில்ல. பிகாஸ் அது ஒரு 10, 15 டேஸ்ல செட்டில் ஆயிரும். ஆல்சோ மில்க் சப்ளையும் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பேபிக்கு டிமாண்ட் இருக்க பேபி நல்லா உறிஞ்ச மில்க் சப்ளை அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஒரு 1 மந்த் வந்து நல்லா பால் கட்டுற மாதிரி எப்பவுமே ஒரு ரொம்ப ஹெவியா அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேபிக்கு தகுந்த மாதிரி மில்க் சப்ளை அதுவா வந்து நார்மல் ஆயிடுச்சு. பேபி இப்போ எவ்வளோ குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மில்க் சப்ளை இருக்கும். ஸோ வந்து நீங்க பயப்படாதீங்க. சோர் நிப்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10-15 டேஸ்ல சரியாயிரும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து தாங்க முடியாத பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட செக் பண்ணுங்க. பட் பயப்பட வேண்டாம். கோகோனட் ஆயில் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோர் நிப்பிள்ஸ்ல வந்து இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இதை பத்தி சொல்லணும்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நியூ மாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நடுவில் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு நாள் 5th டே வந்து ராசத்திக்கு கண்ணு மஞ்சளா இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போனோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டே சொல்லி தான் விட்டாங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து மைல்டா ஜாண்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஃபீட் எடுத்துட்டு யூரின் நல்லா போயிட்டாங்கன்னா சரியாயிரும்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்து எல்லோ கலர் வந்து கொஞ்சம் அதிகம், கண்ணில் எல்லோ இஷ் வந்து கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கும் செக் பண்ணலான்னு தான் போயிருந்தோம். அப்போ அதான் சொன்னாங்க, நல்லா ஃபீட் எடுத்துக்கிட்டு நல்லா யூரின் போயிட்டாங்கன்னா சரியாயிரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் நல்லா ஃபீட் எடுத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய யூரின் போக ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நடுவில் ஒரு செகண்ட் வீக்ல டெலிவரி ஆகி ஒரு செகண்ட் வீக் வந்து மில்க் சப்ளை ரொம்ப அதிகமாயிருச்சு. இது வந்து எல்லாருக்குமே நடக்கிறது தாங்க. ரொம்ப அதிகமாகி பால் கட்டி காய்ச்சல் வந்துருச்சு. நாங்க வந்து கரெக்டா பேபி வந்து ஃபீட் பண்ணல. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பேபி ஃபீட் பழகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் ஒரு 10 டேஸாவது ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்ச நாள் ஒரு ஸ்டார்டிங்ல 2-3 நாள் நல்லா குடிக்காதனால பால் கட்டி ஒரு நாள் வந்து ரொம்ப ஹை ஃபீவர் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 104 வரைக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னா நான் மேனுவல் பம்ப் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னன்னா நான் பம்ப் பண்ண லைட்டா பம்ப் பண்ணியிருந்தா போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல் மில்க்கையும் ட்ரெயின் பண்ணதுனால திருப்பி எனக்கு ரொம்ப அதிகமா பால் கட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹாஸ்பிட்டல் போறப்போ டாக்டர் சொன்னாங்க, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம மில்கை வந்து வெளியெடுத்தோம்னா போதும், ரொம்ப அதிகமா வெளியெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ பேபி ஃபீட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமா தான் குடிப்பாங்க எப்படி இருந்தாலும். அதுக்கப்புறம் மீதி இருக்க பாலை வந்து ஓரளவுக்கு நம்ம கையிலேயே எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டோம்னா மில்க் கட்டாது, பால் கட்டாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப இருந்து நான் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பால் கட்டி காய்ச்சல் வரவே இல்லை. எனக்கு அந்த ஃபீவருக்கு பேராசிட்டமால் போட்டே சரியாயிருச்சு. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அதுதான். ஸோ எனக்கு அது போடும்போதே சரியாயிருச்சு. அந்த பால் கட்டினது வந்து கம்மியானோடனே ஃபீவர் ஃபுல்லாவே கம்மியாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பால் கட்டாம பார்த்துக்கிட்டேன். ஸோ ஃபீவரும் வரல. அப்புறம் நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணும்போதும் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்ல எப்படி மேங்கோ சாப்பிட்றீங்க, எப்படி ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்றீங்க, எக் எப்படி சாப்பிட்றீங்க, பீனட் சாப்பிட்றீங்க, கோகோனட் சாப்பிட்றீங்க அப்படின்லாம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு நீங்க சொல்லிதான் தெரியும். ஜாக் ஃப்ரூட் மேங்கோ வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் முட்டை, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாம் வந்து நான் கேள்விப்படவே இல்லை. ஃபாலோவர்ஸ் சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சு. என்னன்னா மேங்கோ அண்ட் ஜாக் ஃப்ரூட் வந்து ஒரு சில பேபிஸ்க்கு சேராதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட மாமா பொண்ணுவே வந்து அவங்க ஃபீட் பண்றாங்க, அவங்களுக்குமே சேரலன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து நான் ஒரு சில பீஸ், ஒரு 1 or 2 பீஸ் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய இஷ்யூஸ் எதுவுமே வரல. அவங்க ராசதி வந்து நார்மலா தான் இருந்தாங்க. நான் சாப்பிட்டப்ப எல்லாமே வந்து நார்மலா தான் இருந்தாங்க. ஸோ நான் அளவா தான் சாப்பிட்டேன். அண்ட் எக்கு, பீனட் அண்ட் தேங்காய் இந்த 3மே வந்து எனக்கு டெலிவரி ஆன நாள்ல இருந்தே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு அதுக்கு வந்து நான் ஸ்பேஸே கொடுக்கல. ஐ மீன் அதுக்கு வந்து நான் பிரேக்கே கொடுக்கல. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். டெய்லி வந்து நைட்டு இட்லி இல்லை தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கண்டிப்பா இருக்கும் வீட்டில். அப்புறம் பீனட்டும் வந்து அடிக்கடி எனக்கு வேக வச்சு கொடுப்பாங்க. எக்கும் வந்து நான் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். ஸோ அதனால வந்து எனக்கு எந்த இஷ்யூஸுமே வந்த மாதிரி தெரியல. மேங்கோ அண்ட் ஜாக் ஃப்ரூட் வேணும்னா சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு சேரலன்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் வந்து ராசத்திக்கு அது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணல. டாக்டர் சொன்னதால நான் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். மற்றது எல்லாமே நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன்.
ஸோ இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்கு, இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்க பீடியாட்ரிஷியன் கிட்டயோ கைனக் கிட்டயோ வந்து தயங்காம கேளுங்க, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 45 டேஸ் ஒரு 40 டேஸ் இருக்கும்போது ராசாத்தி அழுதுட்டே இருந்தாங்க, ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க, தொட்டில்ல வச்சாலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களும் டாக்டர் கேட்டோம், அவங்க வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா 2-3 டேஸ் தான் அழுதாங்க, ஸோ வந்து நார்மல்னு சொல்லிட்டாங்க. திருப்பி ஒரு 1 வீக் வேக்சின்லாம் போட்டு 45th டே வேக்சின்லாம் போட்டு வந்துட்டு திருப்பி ஒரு 1 வீக் அழுதுட்டே இருந்தாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது காலிக் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ மோஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிக்விடா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு காலிக்கு ஒரு சிரப் கொடுத்தாங்க. இந்த மோஷனுக்கு வந்து எனக்கு கவ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் வந்து தயிர் மட்டும் சேர்த்துட்டு இருந்தேன். பால் நான் அதிகமா குடிக்க மாட்டேன். ஸ்டார்டிங்ல ஒரு நாள் 2 நாள் குடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். பால் வந்து நான் குடிக்கவே மாட்டேன். தயிர் மட்டும் நான் அதிகமா சேர்த்துப்பேன். ஸோ வந்து எனக்கு தயிர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. தயிர் அண்ட் கீ பட்டர் எல்லாமே அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ வந்து நான் அப்ப இருந்து ஒரு 10-15 டேஸ் நான் ஃபுல்லா அவாய்ட் பண்ணேன். அப்ப அவங்களுக்கு மோஷன் இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் தயிர் சேர்த்த ஆரம்பிச்சேன். சரி, கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா சேர்த்திக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தி சாப்பிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. போக போக வந்து நானும் தயிர் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து தயிர்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு தயிர் மட்டும் இருந்துட்டா போதும், 3 வேளையும் தயிர் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தயிரே தனியா குடிப்பேன் நான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும், நான் தயிர் தனியா குடிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், தயிர் வந்து அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பொடி அரைச்சோம்னா அந்த பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. மில்க் டைரக்டா இல்லைனாலும் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ ஒரு மாசத்துக்கிட்ட அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து ராசாத்திக்கு லூஸ் மோஷன்னா வந்து டெய்லியும் 1 டைம் இல்லை 2 டைம் போவாங்க. பட் ரொம்ப வாட்டரியா போவாங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டாக்டர் கிட்ட கேட்டப்போ சரி பார்க்கலான்னு சொன்னாங்க. ஏன்னா பிகாஸ் எந்த இன்ஃபெக்ஷனுக்கான எந்த சைனுமே இல்லை அவங்க கிட்ட. ஸோ வந்து வெயிட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் போக போக வந்து குட்டி குட்டியா பிளட் ஸ்பாட்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சுது. டெய்லி 1 டைம் இல்லை 2 நாள் ஒன்ஸ் அந்த மாதிரி வரும். ரொம்ப லைட்டா தான் இருக்கும், பட் பிளட் ஸ்பாட்ஸ்ன்னு நல்லா தெரியும், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா திருப்பியும் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் நெய்யும் தயிர் மட்டும் சேர்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா தயிர் மட்டும் விட்டுட்டேன். நெய் வந்து மில்க் ப்ராடக்ட்டுங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. அப்போ எங்க வீட்டுல யாருக்குமே ஞாபகம் வரல. ஸோ வந்து நான் தோசைக்கு மட்டும் நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ தயிர் விட்டதுக்கு அப்புறமே வந்து டெய்லியும் பிளட் வர்றது கம்மியாயிருச்சு. ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் மட்டும் திருப்பியும் வர ஆரம்பிச்சுது. நாங்க வந்து நெய்ய ஞாபகமே இல்லை, ஸோ அதை விட்டுட்டோம் அப்படியே. ஐ மீன் அதை சாப்பிட்டுட்டே இருந்துட்டேன். அப்புறம் திருப்பியும் வந்து ஒரு நாள் தான் ஞாபகம் வந்துச்சு, நெய் கூட வந்து மில்க் ப்ராடக்ட் தானேன்னு. ஸோ அப்போ வந்து நான் நெய்யும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அப்போ இருந்து வந்து நெய்யும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த பிளட் வரது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் மோஷன் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பெட்டரா இருந்துச்சு, பட் ஸ்டில் நார்மல் ஆகலை, ஓரளவுக்கு வாட்டரியாகவே தான் இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளா இப்படியே லூஸ் மோஷனாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. ஜிங்க் கொடுத்தாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க. பட் வந்து எதுக்குமே வந்து இதாகல. டெஸ்ட்டும் எல்லாமே நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. என்ன கொடுத்துமே வந்து சரியாகவே இல்லை. என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ராசாத்தி பிறந்ததுல இருந்து நான் சாப்பிட்டுருப்பேன்ல மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதனால வந்து அந்த புரோட்டீன், அதுல இருக்கிற ஒரு புரோட்டீன் வந்து ராசாத்திக்கே சேராம அவங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா புண்ணாயிருக்குமா. அதை வந்து நான் திரும்பவும் நான் எப்பயாவது சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணாலுமே ஏதாவது ஒரு கொஞ்சமா அந்த மில்க் ப்ராடக்ட் ஏதாவது போனா கூட அந்த மாதிரி வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. கரெக்டாக இப்போ 5.5 months கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா சரி நம்ம ரைஸ் கஞ்சி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நம்ம கொஞ்சமா ரைஸ் கஞ்சி கொடுக்கும்போது மோஷன் வந்து கொஞ்சம் கெட்டியாக சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் கஞ்சி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ 5.5 monthsல நாங்கள் ராசாத்திக்கு பக்கத்தில் ஒரு கோயிலே வச்சு சாப்பாடு ஊட்டினோம். அந்த வீடியோ கூட ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருப்பேன்.
நாங்க ஃபர்ஸ்ட் குருவாயூர் போய் விடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்து குருவாயூர் தான் போவாங்க. மோஸ்ட்லி கேரளால குருவாயூர் தான் போவாங்க சாப்பாடு விட்ட. ஸோ நாங்களும் அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டாக்டர் இப்படி சொன்னதுனால இன்னைக்கு ஈவினிங் சொல்றாங்க, நாங்க நாளைக்கு காலையிலேயே பிளான் பண்ணி சாப்பாடு ஊட்டிட்டோம். பக்கத்துல இருக்க கோயிலே சாப்பாடு ஊட்டிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 வீக்ஸ் வந்து ரைஸ் கஞ்சி மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். அதை வந்து ஃபுல்லாலாம் கொடுக்கலங்க. ஃபீட் பண்ணுவேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீடிங் தான், பிரெஸ்ட் ஃபீடிங் தான். நடுவில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த மாதிரி தான். ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 30 ml 40 ml அந்த அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கும்போது 30 ml வரும். அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 2 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரைஸ் கஞ்சி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருந்தோம். அதை கொடுத்தோன்னே ஒரு 1 வீக்லயே வந்து மோஷன் நார்மல் ஆயிருச்சு. ஸோ ஆனா பட் அப்பவும் வந்து நான் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேர்த்துக்கல. இப்ப வரைக்குமே சேர்த்துக்கல. இப்பதான் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி டாக்டர்கிட்ட போனப்பதான், செக்அப் போனப்பதான் ஓகே இனிமேல் வந்து கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 டேஸ் தான் வந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. மோஷன் ஓகே இப்ப நார்மல் ஆயிருச்சு. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணணுமானா அப்படி இல்லைங்க. நீங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, உங்க பேபிக்கு சேருதா சேரலையான்னு உங்க டாக்டர் கிட்ட கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ராசாத்திக்கு வந்து சேரல. மில்க் கவு மில்க்ல இருக்கிற ஒரு ப்ரோட்டீன், மாட்டுப்பால் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கல. ஸோ அதனாலதான் என்ன அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்க சேர்த்துக்கலாமா வேண்டாமாங்கிறது உங்க டாக்டர் கிட்ட கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் குழந்தைங்களுக்கே ஒரு 4-5 months குழந்தைங்களுக்கே வந்து மாட்டுப்பால் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. பிகாஸ் நான் பால் சேர்த்துக்கும் போதே வந்து ராசாத்திக்கு சேரல அப்படிங்கும் போது ஸ்ட்ரெயிட்டா எப்படி குழந்தைங்களுக்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க யாராவது உங்க குழந்தைங்களுக்கு ஒரு 6 monthsக்கு முன்னாடி இல்ல 1 yearக்கு முன்னாடி நீங்க மாட்டுப்பால் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க டாக்டர் கிட்ட பீடியாட்ரிஷியன் கேட்டுட்டு அப்புறமா அதை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மாட்டுப்பால் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் சேரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேர் என்னோட ஃபாலோவர்ஸே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வீட்டு பெரியவங்க வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கறதுக்கு பதிலாக மாட்டுப்பாலே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் மாட்டுப்பாலே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்கான்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபார்முலா மில்க் வந்து மாட்டுப்பால், அதுவும் அனிமல் மில்க் தான். பட் அதுல இருக்கிற ப்ரோட்டீனை வந்து எடுத்துட்டு பேபிஸ்க்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் பவுடரா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்க ஃபார்முலா மில்க் பார்த்து பயப்பட வேணாம். ஒருவேளை பிரெஸ்ட் ஃபீடிங் உங்களால பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ல ஃபார்முலா மில்க் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட சஜஷன். பட் நீங்க மாட்டுப்பாலுக்கு போறீங்க, 1 yearக்கு முன்னாடி, பேபிக்கு 1 yearக்கு முன்னாடியே மாட்டுப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. அப்புறம் நடுவில் வந்து பேபி ரிஜெக்ஷன் ஃபேஸ் வரும். பிரெஸ்ட் ஃபீட் பண்றப்போ பால் குடிக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் குடிக்கவே மாட்டாங்க. க்ரோத் ஸ்பர்ட் வரும். அந்த டைம்ல வந்து ரொம்ப அதிகமா ஃபீட் எடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு 1/2 hour ஒன்ஸ், 10 minutes ஒன்ஸ், இல்ல வந்து விடாம வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்ல இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். எனக்கு க்ரோத் ஸ்பாட் வந்து கிளஸ்டர் ஃபீடிங்ஸ் அப்ப கூட எனக்கு அவ்வளோ இஷ்யூஸா தெரியல. பட் ரிஜெக்ட் பண்றப்பதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. திருப்பி வெயிட் கெயின் வரலன்னு என்ன பண்றது, வெயிட் கெயின் ஆகலன்னு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கும். அப்பெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா நான் வந்து வேற ரூம்ல உட்காந்து ஃபீட் பண்ணி பார்ப்பேன். இல்ல இப்ப ரூம்ல இருக்கேன்னா வெளியே போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏரா இருக்கும். எங்களோடது வந்து அம்மா வீடு வந்து தோட்டம் தான். ஸோ வந்து சுத்தியும் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் வந்து வெளியே போய் உட்காந்து நாங்க வராண்டால உட்காந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து ஓகே கொஞ்சம் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிறப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வர்றப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஃபீட் எடுத்துப்பாங்க. இப்போலாம் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா நான் நடந்துட்டே ஃபீட் பண்ணுவேன். நடக்கிறப்பவும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மூமெண்ட் இருக்கிறப்போ அவங்க கொஞ்சம் ஃபீட் எடுத்துப்பாங்க. ஒரு சில டைம்லாம் வந்து நாங்கள் கார்ல போய் ஃபீட் பண்ணியிருக்கோம். அதுவும் நைட் வந்து ஒரு சில டைம் தூங்க மாட்டாங்க. ஒரு 4-5 months வரைக்குமே வந்து நைட் நிறைய டைம் நாங்க கார்ல டிராவல் பண்ணியிருக்கோம். நைட் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வந்து கார் எடுத்துட்டு வேற வழியே இருக்காது. ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியாது. அந்த டைம்ல வந்து கார்ல எடுத்துட்டு அப்படியே ஃபீட் பண்ணோம்னா அப்படியே தூங்கிடுவாங்க. ஒரு 1/2 hour டிரைவ் போயிருக்கோம் நாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்ல நிறைய இஷ்யூஸ் நடுவில் வரும். பட் ஸ்டில் நம்ம அதை பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து ராசாத்திக்கு காலிக் எப்படி சரியாச்சுன்னா ஆக்சுவலி அது நார்மலாவே சரியாயிருச்சுங்க. ஒரு 45 days 50 daysல தான் நாங்க வந்து டாக்டர் சொன்னாங்க காலிக்கா இருக்கும்னு. அதுக்கப்புறம் எப்பயாவது ரொம்ப அழுகச்சி நிறுத்தவே முடியல அப்படின்னா ஒரு சிரப் கொடுத்தாங்க. அது மட்டும் கொடுப்போம். ஒரு 2-3 times தான் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மோஸ்ட்லி நல்லா தூங்கிடுவாங்க. அப்படி தூங்காம இருந்தாங்கன்னா கார்ல டிரைவ் போய் நைட்டு மிட் நைட்ல வந்து கார்ல டிரைவ் போய் தூங்க வச்சிருக்கோம். மற்றபடி வந்து ஒரு
4 months 5 months ஆகும்போது கம்ப்ளீட்டா அந்த ரொம்ப அழுகிறதெல்லாம் நின்றுச்சு. ஸோ காலிக் வந்து ஒரு பேபிஸ் வளர வளர அதுவா சரியாயிரும் தான் சொன்னாங்க. அதே மாதிரி அதுவே சரியாயிருச்சு. அடுத்து நிறைய பேர் கேட்கறது வந்து மில்க் சப்ளை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நான் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எதுவுமே ஸ்பெஷலாக சாப்பிடலைங்க. டாக்டர்ஸ் சொன்னது வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும், அண்ட் பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொஞ்சம் நல்லா நியூட்ரிஷியஸாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நிறைய வாட்டர் இருக்கிற மாதிரி, வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், தென் தண்ணி நிறைய குடிக்கணும், அதான் மெயினாக சொன்னாங்க. நானும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே தண்ணி மட்டும் நிறைய குடிச்சுப்பேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல தண்ணி நானா குடிக்க மாட்டேன். என்னை சுத்தி இருக்கவங்க வந்து குடி 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 குடின்னு என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. லிட்டரலா அப்பெல்லாம் எனக்கு டார்ச்சர் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எனக்கு நானே தண்ணி குடிச்சு பழகிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் குடிச்சிட்டே இருந்ததுனால நானும் வந்து அப்படியே பழகிட்டேன். என்னன்னா ஒரு ஒரு சின்ன டிப் என்னன்னா, நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்றதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் ஒரு சிப் குடிச்சா கூட போதும். நம்ம வந்து கரெக்டா நம்மளுக்கு ஒரு 4 liters நம்ம குடிச்சிருவோம் கண்டிப்பா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் பிரெஸ்ட் ஃபீட் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம தண்ணி குடிச்சோம்னாலே போதும். அதுவே நமக்கு கரெக்டா இருக்கும். மோஸ்ட்லி வந்து பேபிஸ் எவ்வளோ மில்க் டிமாண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ராசாத்தி எவ்வளவு குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மில்க்கும் வந்துட்டே இருக்கும். ஒருவேளை அவங்க வந்து குடிக்கல, ஒரு 2 நாள் குடிக்கல அப்படின்னா பால் கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா மில்க் சப்ளை கம்மி ஆயிரும். பிகாஸ் நம்ம பாடி என்ன நினைச்சுக்கோன்னா, ஓ சரி ஓகே நமக்கு மில்க் வேண்டியதில்லை போல, பேபியோட டிமாண்ட் குறைஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு மில்க் சப்ளை கம்மி பண்ணிடும். அப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்கும், என்னடா இது மில்க் சப்ளை நம்மளுக்கு மில்க் சப்ளை நின்றுமா, பால் எப்படி பத்துது, பால் பத்துமா பத்தலையோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கும். இவ்வளவு வர ராசாத்தி வேற எதுக்காவது அழுதாங்க அப்படின்னாலே கொஞ்சம் பயமாயிரும். என்னடா நம்ம ஓகே நம்மளுக்கு மில்க் சப்ளை இல்லை போல, நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட கேட்போம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நானா வந்து ஏதாவது கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணிட்டு நானா பயந்துட்டு இருப்பேன். நிறைய டைம் அப்படி நடந்திருக்கு. பட் வந்து டாக்டர் சொல்றது என்னன்னா, வெயிட் கெயின் கரெக்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு 6 to 8 times அது மினிமம் யூரின் போயிருந்திருக்கணும். ஸோ அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்கனாலே போதும், மில்க் சப்ளை கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே கரெக்டாக இருந்ததுனால ஓகேவா இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒவ்வொரு டைமும் எனக்கு பயமா தான் இருக்கும். இப்போ நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ற வரைக்குமே எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா அது நார்மலா இருந்தாலுமே ஒரு அம்மாவா கண்டிப்பா அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். என்னடா குழந்தை அழுதுட்டே இருக்கு, ஒருவேளை பால் பத்தலையோ அப்படின்னு. பட் குழந்தைங்க அழுகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குங்க. அது எனக்கு தெரிஞ்சாலும் அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் ஆனா நார்மலா தான் இருக்காங்க அப்படிங்கறது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது நம்மளுக்கு எடுத்து சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். ஸோ நீங்களும் வந்து மில்க் சப்ளை கம்மியா இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க. எல்லாருமே சொல்றதுதான், நம்ம ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். அப்பதான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, பேபிக்கு பால் பத்தலை அப்படிங்கிற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர்கிட்ட கேளுங்க. அவங்க கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒருவேளை பத்தல அப்படின்னா அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறதையும் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நம்மளா அவசரப்பட்டு மாட்டுப்பால் கொடுக்கறதோ அதெல்லாம் வந்து நம்மளா ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து பம்பிங் பத்தி நான் ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து பம்ப் பண்ணா மில்க் சப்ளை கம்மி ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நார்மலா பம்பிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கும் போது மேபி அப்படி ஆகலாம் என்னமோ. பட் யூஸ்வலா பம்ப் பண்றதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அது லாக்டேஷன் கன்சல்டன்ட்டோ இல்ல டாக்டர் கிட்டயோ வந்து நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெறும் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா மில்க் சப்ளை கம்மி ஆகாது. பிகாஸ் நம்ம இந்தியால எப்பவுமே வந்து சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய மாம்ஸ் எக்ஸ்க்ளூசிவா பம்ப் பண்றாங்க. மேபி அவங்களோட ஒர்க் சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல லாச்சிங் இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல ட்வின்ஸா இருக்கலாம், ட்ரிப்ளெட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாருக்கும் ஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டம். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே டைம்ல ஃபீட் பண்றது கஷ்டம். ஸோ பம்பிங் பண்றவங்க இருக்காங்க. ஸோ நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணணும், இல்ல ஒர்க் போகணும், இல்ல வேற ஏதாவதுக்காக நீங்க பம்பிங் பண்றீங்க அப்படின்னா, பிரெஸ்ட் மில்க் பம்ப் பண்றீங்க அப்படின்னா உங்க டாக்டர்கிட்ட கேட்டு எப்படி பண்ணணும்னு கேட்டு பண்ணுங்க. ஸோ நீங்களா ஒன்று பண்ணும்போது மேபி அது தப்பா போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ யாராவது தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும், எந்த இஷ்யூஸும் வராது பம்பிங்ல. அப்புறம் பேபி வெயிட் கெயின்காக வந்து நான் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சைட் கொஞ்சமா ஒரு 10 minutes ஃபீட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த சைடு இன்னொரு 10 minutes ஃபீட் பண்ணா பேபி வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நம்ம ஒரு சைட் ஃபீட் பண்றோம் அப்படின்னா ஒரு 20 to 25 minutes ஆகும். ஸ்டார்டிங்ல பேபி ஃபீட் எடுத்துக்க 20 to 25 minutes ஆகும். அது ஃபுல்லா பிரெஸ்ட் ஃபுல்லா வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறமா, ஐ மீன் லைட் ஆனதுக்கு அப்புறமா, பால் ஃபுல்லா வெளியே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இன்னொரு சைட் மாத்த சொன்னாங்க. பிகாஸ் ஏன்னா
நம்ம மில்க் சப்ளை வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்காது, ஜஸ்ட் வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். நம்ம அடியில கொஞ்சம் பால் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அடிப்பால் தான் வந்து நல்ல ஃபேட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேபி வெயிட் கெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மில்க் ஹைண்ட் மில்க்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 4 மில்க் மட்டும் கொடுத்துட்டு 2 சைடும் மாத்தி மாத்தி 4 மில்க் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னா பேபி வெயிட் கெயின் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து ஃபுல்லா ஃபீட் பண்ணி நம்ம பிரெஸ்ட் ரொம்ப லைட்டா இருக்கு, இதுக்கு மேல பால் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இன்னொரு சைடு மாத்தணும். இதுதான் எனக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்க வெயிட் கெயின் ஆகல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆல்சோ பாயிண்ட் ஆஃப் வியூ கூட சேஞ்ச் ஆகும். நான் ஒன்று சொல்றது வந்து எனக்கு கரெக்டா இருக்கும், பட் அது உங்களுக்கு தப்பா இருக்கலாம். எனக்கு வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன், எனக்கு என்ன சொன்னாங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணுங்கிறத மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சது, நியூ மாம்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னியை வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, 5th டே, 10th டே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஒரு ஜஸ்ட் சும்மா என்னோட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக வந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த ஜேர்னி, அந்த ஸ்டோரிஸ் வந்து நிறைய மாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்குமே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல அபி சமையல்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் வரும். அதுல ஸ்டோரி ஹைலைட்ஸ்ல இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண எல்லா ஸ்டோரிஸுமே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ போஸ்ட்மார்ட்டம்ல இருக்கவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 5.5 மந்த்ஸ்லயே சோறு விட்டுறோம் அப்படின்னு சொல்றப்போ நிறைய பேர் வந்து கேட்டது என்னன்னா, ஏமா பால் பத்தலையா, ஏங்க பால் பத்தலையா, என்னாச்சுமா பால் பத்தலையா, இதே கேள்விதான் வந்து எனக்கு சோசியல் மீடியாலயும் சரி, நாங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்ட இருந்தே எனக்கு இந்த கேள்விதான் வந்துச்சு. பால் பத்தலையாங்கிறது அடுத்த விஷயம். பட் இத ஒருவேளை பால் பத்தலைன்னா கூட அந்த அம்மாக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருந்திருக்கும். ஏதோ நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். அதை வந்து நீங்க பால் பத்தலையான்னு கேட்டு அதிகம் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நான் அந்த இஷ்யூக்காக நான் கொடுக்கல. நான் வந்து பாப்பாவோட மோஷன் இஷ்யூக்காக தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் சாலிட் ஃபுட்டு. ஸோ எனக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியல. பட் வந்து பால் பத்தலையான்னு கேட்கிறப்போ உண்மையாவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு இது புரிஞ்சுது, இந்த விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு டைம் இன்னொருத்தங்க கிட்ட பால் பத்தலையா அப்படிங்கிற கேள்வியே கேட்காதீங்க. ஆல்ரெடி அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருப்பாங்க, அதாவது மென்டலி அப்செட்டா இருப்பாங்க. நம்மளால பால் கொடுக்க முடியலையே, நம்ம குழந்தைக்கு வந்து நம்மளால பசியாத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ நீங்க அதை கேட்டு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல வந்து நீங்க அவங்களை எச்சா கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ராசாத்திக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வந்து அதாவது 6 மந்த்ஸ் முடிகிற வரைக்கும் ரைஸ் கஞ்சி மட்டும்தான். அதுவும் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30-40 ml வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கரெக்டாக 180 days கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் மற்றதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கேரட் வேக வச்சு கொடுத்தோம். கேரட்னா ஸ்டீம் பண்ணி கொடுத்தோம், ஆவியில் வேக வச்சு கொடுத்தோம். அடுத்து வந்து ஆப்பிளை ஸ்டீம் பண்ணி அதையும் நல்லா மேஷ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறமா ராகி கஞ்சி ஸ்டார்ட் பண்ணோம். ராகி கஞ்சி வந்து ராகியை நல்லா ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு அதை வந்து வெயிலே இல்லை, இப்போ மழை சீசன்ங்கிறதுனால ஒரு கொஞ்ச நேரம் தான் வெயில் இருந்துச்சு, ஒரு 1/2 hour தான் வெயில காஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வந்து ராகி கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் முருங்கை இலைய வந்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு கொடுப்போம். அது ரொம்ப அதிகமா இல்லைங்க, ஒரு 25-30 ml மட்டும் அந்த மாதிரி கொடுப்போம். அப்புறம் ராகி கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து பனானா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் பனானாவே வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸாக கொடுக்கலான்ட்டு வந்து இப்போ பீக்கங்காய் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 1 வீக்காக பீக்கங்காய் தான் கொடுத்துட்ருக்கோம். அதாவது தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா தண்ணியிலே போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி ஒரு சில டைம் டைரெக்டாக அப்படியே கொடுத்துருவோம், இல்லை ஒரு சில டைம் வந்து ராகி கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆப்பிள், கேரட்டு, பீக்கங்காய் இந்த மாதிரி எதை வேக வச்சாலும் நான் வந்து மிக்சியில் அரைக்க மாட்டேங்க. ஜஸ்ட் நம்ம ஹேண்ட் மேஷ் பண்ணுறது தான், கையிலேயே மசிச்சிருவேன், இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிடுவேன். அப்போதான் கொஞ்சம் டெக்ஸ்டர் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நைஸாக போயிடும், குழந்தைங்க டப்புன்னு முழுங்கிடுவாங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் டெக்ஸ்டராக கொடுத்தோம்னா லைட்டாக கடிச்சு பழகுவாங்க, குழந்தைங்க வந்து லைட்டாக கடிச்சு பழகுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப பெரிய பீஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மைன்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்தால் நோ இஷ்யூஸ். நான் அப்படிதான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வரைக்கும்.
ஸ்டார்டிங்ல வந்து ராகி கஞ்சி கொடுக்குறப்போ ஒரு 1 வீக் நான் பிளெயின் ராகி கஞ்சி தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுல எதுவுமே மிக்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ இந்த வீக் தான் வந்து ராகி கஞ்சியில ஒரு சில டைம் பனானா மேஷ் பண்ணி வாழைப்பழத்தை நல்லா பழுத்த வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி போட்டு கொடுப்போம். ஒரு சில டைம் வந்து இந்த பீக்கங்காயை வேக வச்சு கொடுப்போம். ஸோ இது வரைக்கும் வந்து நான் வேற எதுவும் புதுசாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலைங்க. நடுவில் வந்து ஆப்பிள் அப்படியே ஆப்பிளை வந்து கட் பண்ணி அப்படியே வாயில கொடுத்துருவோம். நல்லா கடிச்சிட்டே இருப்பாங்க. உள்ள போறதுக்கு இல்லாம கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணி கொடுத்துருவோம். பார்த்துட்டே இருக்கணும். பிகாஸ் அவங்க தெரியாம கடிச்சிட்டாங்க அப்படின்னா உள்ள போயிடும். ஸோ அதை பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் டொமேட்டோ கொடுப்போம். தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு முழு பழத்தை அப்படியே கொடுத்துருவோம். நல்லா பழுத்ததா இல்லாம கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி தக்காளி கொடுத்துட்டோம்னா நல்லா கடிச்சிட்டே இருப்பாங்க. என்னன்னா இப்ப ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எது கையில கிடைச்சாலும் கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பொம்மையெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா பொம்மையை பார்த்தாலே வந்து அழுவாங்க. வாயில வச்சு கடிக்கணும் அப்படின்ட்டு அழுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி கேரட்டை தோல் சீவிட்டு அப்படியே நீட்டமா கட் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் குண்டா கட் பண்ணி அதாவது கடிச்சு உள்ள போக முடியாத அளவுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் தக்காளி கொடுப்போம். தென் வாட்டர் ஆப்பிள் வந்து கட் பண்ணி அந்த அதோட எசன்ஸ் மட்டும் வாயில இறங்குற மாதிரி கொஞ்சமா கட் பண்ணி அந்த இது மட்டும் கொடுப்போம். அப்புறம் ஒரு டைம் வந்து பிளம்ஸ் கொடுத்தோம். பிளம்ஸ் வந்து லைட்டா தோலை மட்டும் எடுத்துட்டு வாயில வச்சோடனையும் வந்து நல்லா அந்த டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பா இருக்கும்ல, அந்த டேஸ்ட் நல்லா பிடிச்சிருச்சு போல. ரொம்ப வந்து வாயில வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்க ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சமா மட்டும் வாயில வச்சு விடுவோம். அப்புறம் வந்து ஒரு நாள் பச்சை மாங்காய் கொடுத்தோம். பச்சை மாங்காய் வந்து ஒரு பெரிய பீஸ் கட் பண்ணி வாயில சும்மா சப்பருக்கு மட்டும் வச்சுட்டோம். அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. ரொம்ப நேரம் வாயிலே வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு 2-3 டேஸா இட்லி கொடுத்துட்டு இருக்கோம். இட்லி வந்து காலையில இட்லி நல்லா வேக வச்சுட்டு துவரப்பருப்பு அதாவது துவரம் பருப்பு அதை வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டு இட்லியோட பிசைஞ்சு கொடுத்துருவோம். அதெல்லாமே ஊட்டி தான் விடுறோம். ஒரு சில டைம் வந்து பேபி லெட் வீனிங் ட்ரை பண்ணுவோம். அதாவது குழந்தைய எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அப்போ வந்து சாப்பாடு நல்லா மேஷ் பண்ணி நல்லா வெந்திருக்க சாப்பாடு நல்லா மேஷ் பண்ணிட்டு பருப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சமா வேக வச்சிருந்தோம்னா அதையும் நல்லா மேஷ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சிருவோம். அதை எடுத்து சாப்பிடுவாங்க. பாதி சாப்பாடு கீழே தான் போகும், பாதி மேல போகும், தலைக்கு போகும். ஃபுல்லா ஒரு டைம் குளிச்சு விடணும். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா கசகசன்னு ஆயிரும். பட் ஸ்டில் வந்து அவங்க எடுத்து சாப்பிட்டு பழகுவாங்க அப்படிங்கறதுக்காக வந்து கொஞ்சம் ஃபிங்கர் ஃபுட் மாதிரி இருக்கிறதெல்லாம், இந்த உருண்டை பிடிக்கிறது இல்ல கேரட் வந்து ஸ்டிக்ஸ் மாதிரி கொடுக்குறது இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பட் வந்து இந்த கஞ்சி மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்பூன்ல. மற்றது எல்லாமே கையில கொடுக்குறோம், கையில எடுத்து. பட் ரொம்ப விளையாடுவாங்க. பட் ஓகே, இதை பார்க்கவும் நல்லா இருக்கும். பட் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்காக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து புதுசா எதுவுமே கொடுக்கலங்க. இனிமேல் தான் வந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ரெசிபிஸும் வந்து பெருசா நான் எதுவுமே பண்ணல இது வரைக்கும். அதனாலதான் நான் ஷேர் பண்ணவே இல்லை. எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஆசிலேஷனாவே இருக்கு, எதை கொடுக்கலாம் எதை கொடுக்க வேணாம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்றேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே நான் வீடியோ ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோல மோஸ்ட்லி வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து நானும் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் வந்து நிறைய பேரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு எப்படி சோறு ஊட்டணும், அதை என்ன பண்ணணும் இதை பண்ணணும்னு நிறைய பார்த்துருக்கேன். பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. ராசாத்தியை பொறுத்த வரைக்கும் எங்களோட பீடியாட்ரிஷியன் என்ன சொல்றாங்களோ நான் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்றேன். அவங்க எப்படி சாப்பாடு ஊட்ட சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நான் கொடுக்குறேன். அவங்க வந்து ஆனா குழந்தைக்கு வந்து கையில கொடுங்க அப்படிலாம் அவங்க சொல்லல. நான் வந்து அதை எக்ஸ்ட்ராவா ஃபாலோ பண்றேன். அதனால எனக்கு எந்த தப்பும் தெரியல பெருசா. ஸோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மற்றபடி அவங்க என்ன சொல்றாங்களோ நான் அதான் ஃபாலோ பண்றேன். ஒவ்வொரு பேபியுமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்போ என்னோட பேபிக்கு வந்து ஒரு விஷயம் ஒத்துக்குது அப்படின்னா உங்களோட பேபிக்கு வந்து அது ஒத்துக்காம கூட இருக்கலாம். ஸோ நீங்க வந்து என்ன புதுசா பண்றதுக்கு முன்னாடியோ யூடியூபோ இன்ஸ்டாவோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களோட பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டு பண்ணுங்க. அதுதான் என்னோட சஜஷன். நானுமே வந்து அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி பண்ணிக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா அவங்க ஒரு அர்த்தத்துல சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு அது வேற மாதிரி புரிஞ்சு நம்ம குழந்தைக்கு வந்து எதுவும் இதா இருக்கக்கூடாது. ஸோ வந்து எதுவா இருந்தாலும் உங்க டாக்டர் கிட்ட கேட்டு பண்ணுங்க. அதுதான் நல்லது. ஸோ மோஸ்ட்லி பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தியும் சாலிட் ஃபுட் ஜேர்னியை பத்தியும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.